அடுத்து வினைச்சொற்களோட வகைகளில் அடுத்து மேஜராக 2 வகைகள் இருக்குது. என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, தெரிநிலை வினை, இரண்டாவது குறிப்பு வினை. தெரிநிலை வினை, குறிப்பு வினை 2 விதமாக அகைன் வினைச்சொற்களை வேறு 2 விதமாக பிரிக்கலாம். இதை எதை வச்சு பிரிக்கிறாங்க? தெரிநிலை வினை குறிப்பு வினைனா என்ன, அதை எதை பேஸ் பண்ணி இது முன்னாடி உள்ள டைப் எப்படி பார்த்தோம்? காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸ், noun with verba, verb verba, then preposition with verba வச்சு நம்ம வினைச்சொற்களை வகைப்படுத்தணும் இல்லையா? இப்போ தெரிநிலை வினை குறிப்பு வினைனா எதை அடிப்படையில் நம்ம இதை வகைப்படுத்துகிறோம் அப்படின்னா, காலம் காட்டும். வினைச்சொற்களுடைய மெயின் ரூலே பார்த்தீங்கன்னா, வினைச்சொல் என்பது கண்டிப்பாக காலத்தை உணர்த்தக்கூடியதாக இருக்கும். காலம்னா தட் இஸ் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். ஓகே, ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் மூணையுமே மென்ஷன் பண்ணக்கூடியதாக இருக்கிறதா காலம் காட்டும் இடைநிலை. அப்போ தெரிநிலை வினை இதோடைய வார்த்தை எக்ஸாம்பிள்ஸ் வினை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக காலத்தை உணர்த்தக்கூடியதாக இருக்கக்கூடியது தான் தெரிநிலை வினை. குறிப்பு வினை அப்படிங்கிறது இது மறைமுகமாக நேரத்தை உணர்த்தக்கூடியதாக இருக்கும். இது டைரக்ட்லி மென்ஷன் த டைம். ஓகே, குறிப்பு வினைங்கிறது நம்ம இதை குறிப்பால் உணர்றது அப்படின்னா மறைமுகமாக காலத்தை உணர்த்தக்கூடியது குறிப்பு வினை. ஓகே, ஃபர்ஸ்ட்னா தெரிநிலை வினைக்குள்ள எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டுகள் எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ தெரிநிலை வினைங்கிறது உங்களுக்கு அதாவது ஒரு வகையை நீங்கள் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா, குறிப்பு வினைங்கிறது இதோட ரூலுக்கு ஆப்போசிட்டாக உள்ளது தான். ஓகேங்களா? தெரிநிலை வினையை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா குறிப்புங்கிறது மிக எளிமையாக. இன்னொன்று தமிழில் இலக்கணம் எடுத்துக்காட்டை வச்சு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி படிச்சிங்கன்னா மிக எளிமை. அதாவது எந்த இலக்கணத்துடைய டெஃபினிஷன், ஒரு குறிப்பு வரையறு அப்படின்னு நீங்கள் படிச்சிங்கன்னா, அந்த வரையறுத்தலை ஒரு எடுத்துக்காட்டு வாக்கியமோ ஒரு வார்த்தையோ வச்சு எடுத்துக்காட்டோட கம்பைன் பண்ணி படிச்சிங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். இப்போது தெரிநிலை வினை, அதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்லிவிட்டு நம்ம அதோடைய ரூல்ஸை பார்க்கலாம். ஓகேவா? அப்போது தெரிநிலை வினைக்கு செய்த வேலை, செய்கின்ற வேலை, செய்யும் தொழில், செய்யும் தொழில் இல்லாட்டி செய்யும் வேலை, செய்த வேலை, செய்கின்ற வேலை, செய்யும் தொழில். ஓகேங்களா? இப்போது இந்த எடுத்துக்காட்டில் இப்போ இந்த செய்த அப்படிங்கிறதுல இதை பிரித்து எழுதணும்னா இத்து கூட்டல் அ, அதாவது ஆங்கிறது விகுதி இறந்த காலம். இந்த சென்டென்ஸை ரீட் பண்ணாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். செய்த அப்படின்னா இறந்த காலத்தில் முடிக்கப்பட்ட வேலை. ஓகேங்களா? ஸோ இது இறந்த காலத்தை உணர்த்துகிறது. இறந்த காலம் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இங்கிலீஷ்லையும் நான் எழுதிடுறேன். தட் இஸ் பாஸ்ட் டென்ஸ். ஓகே, சிலர் அதாவது மதர் டங் தமிழ் இல்லாதவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பாஸ்ட் டென்ஸ்க்கு டெஃபினிஷன் தெரியும் இல்லையா? ஐ ஹாவ் டன் முடிச்சிட்டிங்க, ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் முடிஞ்சிருச்சு. ஸோ செய்த வேலை, அப்போ இறந்த காலம். ஓகேங்களா? செய்கின்ற வேலை, நவ் டூயிங். ஓகே, ஐ ஆம் டீச்சிங், இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ செய்கின்ற வேலைங்கிறது நிகழ்காலம். செய்கின்ற வேலைங்கிறது நிகழ்காலம், அதாவது பிரசன்ட், தற்போது நடந்து கொண்டிருப்பது. ஓகேங்களா? அப்போ நிகழ்காலம். செய்யும் தொழில். ஓகே, செய்யும் அப்படின்னா இனிமே நடக்க போவது, நாளை. அப்போ எதிர்காலம். that is future. எதிர்காலம். செய்யும் தொழில், I will do. Okay, I will complete my assignment by the next week. அப்போ அடுத்த வாரம் முடிப்பேன். I will do, will. So future. புரிஞ்சுக்கிட்டீங்களா?
ஸோ இதுதான் தெரிநிலை வினை அப்படிங்கிறது. இப்போ தெரிநிலை வினைக்குரிய வார்த்தைகள் இதுதான்: செய்த, செய்கின்ற, செய்யும். இப்போது இந்த வேர்ப் இதுதான் வினை அடி. ஓகே, வினை அடிங்கிற ரூட் வேர்ப். இப்போ இதை பிரித்து எழுதினோம்னா இறந்த காலத்துக்கு மோஸ்ட்லி இறந்த காலத்துடைய விகுதி என்னவாக முடியும், நிகழ்காலத்துக்கு எப்படி முடியும், எதிர்காலம் அது என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது செய்த அப்படிங்கிறத இப்போ இந்த வார்த்தையை நான் பிரித்து எழுதினேன்னா செய் கூட்டல் இத்து கூட்டல் அ. இந்த இத்து கூட்டல் அ, இத்து ஆங்கிறது இறந்த கால விகுதியை உணர்த்தக்கூடிய எழுத்துக்கள். ஓகேங்களா? அடுத்து செய்கின்ற, செய்கின்ற. அப்போ இதை பிரித்து எழுதணும்னா செய் கூட்டல் கின்ற. அப்போ கின் கூட்டல் இற்று கூட்டல் அ. இந்த ராவை இற்று கூட்டல் அ, கின். கிரு, கின்று, ஆனின்று, இந்த 3 வார்த்தைகளும் வந்தால் அது நிகழ்கால விகுதி, நிகழ்காலத்தை உணர்த்தக்கூடியதான் கிரு, கின்று, ஆனின்று. அடுத்து செய்யும். அப்போ இதே பிரித்து எழுதும் பொழுது செய்யும், செய் கூட்டல் இப்போ லாஸ்ட் இருக்கிறத செய் ஈ கூட்டல் விகுதி. ஓகேங்களா? இப்போ இதுதான் இறந்த கால விகுதி, கின்கிறது நிகழ்கால விகுதி, உம்ங்கிறது எதிர்கால விகுதி. ஓகேங்களா? ஸோ இதுதான் தெரிநிலை வினை. ஓகே, புரிஞ்சுக்கிட்டீங்களா? தெரிநிலை வினைங்கிறது கண்டிப்பாக அந்த வினைச்சொல் மென்ஷன் த டைம் பீரியட். ஓகே, தட் இஸ் அது இறந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமாங்கிறத உணர்த்திவிடும். அதுதான் தெரிநிலை வினை. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது குறிப்பு வினை. அப்போ இதுக்கு நேர ஆப்போசிட்டாக இருக்கும், டைரெக்டாக டைம் மென்ஷன் பண்ண முடியாது. அதை நம்ம பார்க்கலாம். இரண்டாவது டைப், அதாவது காலத்தை வச்சு நம்ம எப்படி சொல்கிறோம். அப்போது குறிப்பு வினை, குறிப்பு வினை. ஓகேங்களா? அப்போ குறிப்பு வினை அப்படின்னா அது காலத்தை உணர்த்தாது, நம்மளா புரிஞ்சுக்கணும். அப்போது அவன் நல்லன். ஓகே, எடுத்துக்காட்டு சென்டென்ஸ் எழுதுகிறேன், தென் அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு புரியும். அவன் நல்லன், இவன் கரியன். சரிங்களா? அவன் குழையன். ஓகே, ஸோ இப்போ இந்த முறை இதுதான் குறிப்பு வினை. அவன் நல்லன், இவன் கரியன், அவன் குழையன். குழையன்கிறது அந்த பழைய கால, குழைங்கிறது நம்ம இயர் ஆர்னமெண்ட், அது காதில் அணியக்கூடிய குழை அப்படிங்கிறது ஒரு அணிகலன். ஓகே, குழையை அணிந்திருப்பவன் குழையன். ஓகே, நல்லன் அப்படின்னா அவன் நல்லவன் அப்படிங்கிறது. இப்போ இதை நல்லன்கிறத நல்லவன்னு நீங்கள் மறைமுகமாக புரிஞ்சுக்கிட்டு, அப்போ நல்லவன் அப்படிங்கிறது 3 காலத்துலேயும், அதாவது நல்லவனாக இருந்தான், இப்பொழுதும் இருக்கிறான், இனிமேலும் இருப்பான். அப்போ 3 காலங்களையுமே மறைமுகமாக உணர்த்தக்கூடிய குறிப்பு வினை. ஓகேவா? ஸோ தெரிநிலை வினையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வினை சொல்லும் குறிப்பிட்ட ஒரு வினை, அது தட் இஸ் ஒன்று ப்ரெசன்ட் டென்ஸை மென்ஷன் பண்ணலாம், இல்லை இறந்த காலம், இல்லைன்னா எதிர்காலம், 3ல் ஏதாவது ஒன்று உணர்த்தும். அதான் தெரிநிலை வினை. குறிப்பு வினை அப்படிங்கிறது இப்போ இவன் கரியன், கரியனா கருமை நிறத்தை உடையவன் அப்படின்னா பாஸ்டில் இறந்த காலத்திலையும் கருமை நிறம், நிகழ்காலத்திலும் அவனுடைய நிறம் கருமை நிறம், எதிர்காலத்திலையும் கருப்பாக இருப்பான். ஓகே, ஸோ ஒரு பர்சனாலிட்டி, ஒரு பர்சனை நம்ம சொல்கிறோம். அப்போ இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் 3 காலத்திலையுமே குறிப்பாக உணர்த்து. டைரக்டாக இது இட் டசன்ட் மென்ஷன் த tense, but we can understand by only by that is based upon the sentence. அதை மறைமுகமாக நம்ம புரிஞ்சுக்கணும். we can understand from this example. ஸோ இதுதான் அவன் குழையன். குழையன்கிறது வேற, காதில் குழையை அணிந்திரு. குழைங்கிறது ஒரு தட் இஸ் ஒரு ஆர்னமெண்ட், காதில் போடுறது, அணிகலன். அப்போ அந்த குழை என்கிற அணிகலனை அணிந்திருப்பவன் அப்படின்னா
அணிந்திருந்தான், அணிந்திருக்கிறான், அணிந்திருப்பான். ஸோ 3 காலங்களையுமே நல்லங்கிறது நல்லவனாக இருந்தான், இருக்கிறான், இருப்பான். ஒரு இதுக்கு நான் எழுதுறேன் பாருங்க. நல்லவனாக, ஓகே, இதோடைய அர்த்தம் இதுதான். நல்லவனாக இருந்தான், ஓகே, இது இறந்த காலம். அடுத்து நல்லவனாக இருக்கிறான், இது நிகழ்காலம். அடுத்து நல்லவனாக இருப்பான், அப்ப இது எதிர்காலம். இதுதான் அதாவது வினை சொற்கள்ல வகையில தெரிநிலை வினை, குறிப்பு வினை.